வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. So what actually happens when we give our Rasi and Nakshatram for Archana at the temples? கலத்தா புவட் அர்ச்சனா தகுன்னு ராசி நட்சத்திரம் அப்பா கண்டாடி. ஓகே, அப்போ ராசி நட்சத்திரம் எதுக்கு தான் பயன்படுத்தணும், அப்போ எதுக்கு தான் கோயிலில் அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அர்ச்சனை பண்ணுறதுன்றது உங்களுடைய தனி நபருடைய ஒரு விருப்பங்க. உங்களுக்கு உங்களுடைய ஒரு பிறந்த நாளுக்கோ இல்லை ஏதோ ஒரு நல்ல நாளுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த ஆலய அர்ச்சகர் உங்களோட பேரை சொல்லி சில மந்திரங்களை சொல்லி நீங்கள் நல்லா அதில் என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவான உங்களுக்கு வியாபாரம் நல்லா வரணும், கோடி லாபம் வரணும், ஆரோக்கியம் வரணும், தன லாபம், அந்த லாபம் இந்த லாபம் சொல்லிட்டு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அது கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு அமைப்புகளை சொல்கிற போது உங்களோட ராசி நட்சத்திரம் பேரையும் சொல்லும் போது, இப்போ தனியாக ஒரு விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லும் போது என்னோட இன்ஷியலை மின்னுக்கு வச்சு விக்னேஸ்வரன் சொல்லும் போது எனக்கு ஒரு நான் என்ன கூப்பிட்றாங்க பாருங்கள் அப்படின்ற ஒரு தன்மை வரும்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் வச்சு அர்ச்சனைகள் பண்ணும்பொழுது நீங்கள் இன்னார் அப்படின்றத கடவுள் மனுக்கு சொல்கிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஓகேங்களா? அப்போ அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் தப்பான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களோட பணம், உங்களோட விருப்பம், அதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க. ஆனால் அர்ச்சனை பண்ணுறதுனால ஒரு விஷயம் மாறிடுமான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னுக்குலேருந்து ஒரே இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் நேற்று தான் அட்மின் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஒரு பைத்தியக்காரங்க, உண்மையிலே வயசு மூத்தவன் தான், பட் அவனுக்கு ஜோசிய அறிவு இல்லை. அவனோட பைத்தியக்காரத்தனத்தோடைய கொமெண்ட்லேயே நம்ம சில இடத்துல பார்க்குறோம். உன்னால் இந்த எந்த ஒரு வீடியோலையுமே என்னால் யாரோட விதியும் மாற்றிட முடியும், அதுக்காக இந்த பூஜை நான் சொல்கிறேன், பரிகாரம் நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்கிறதில்ல. அந்த ஒரு பைத்தியக்காரன் திரும்ப 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 ஒரே விஷயத்தை தான் கேட்குறான். உன்னால் விதியை மாற்ற முடியுமா, உன்னால் விதியை மாற்ற முடியுமா, ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை உன்னால் சொல்ல முடியும், விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு அந்த பைத்தியக்காரன் கேட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு அவள் அட்மின்லாம் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு ஒரு டைமில் இப்படி இருக்குது இப்படி சொல்கிறாங்கயா அப்படின்னு வந்து பார்த்தோன்னே கடைசியாக பார்த்தா இது நம்ம பரிகார கோஷ்டி. அதில் அவன் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பான். அது அப்படியே அந்த விஷயத்தை பாருங்கள். மற்றவர்கள் அதிலும் உன்னை விட மூற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள். கண்டிப்பாக என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கான அதிக மரியாதைகளை பொதுவெளிகளில் நான் கொடுக்குறேன். என்ன மதிக்காத எந்த ஒரு மையானவங்களையும் நம்ம மதிக்கணும்னு அவசியமாக இல்லைல்ல. அதனால் இவனை நம்ம வயசு ஒருத்தனை மதிக்க வைக்கணுமான்னு கேட்டால் இல்லைங்க. உங்களுடைய குணங்கள், நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்குமா. ஸோ அவன் கொடுத்த மரியாதைலாம் அவன் இவன் ஒருமையிலே இப்போ இது போடுங்க அப்படின்னு சொன்னேன். இதில் இறைவன் கொடுத்த வரம். ஓகே, இதை படிக்கிறேன். உனக்கு ஜோதிட ஞானம் அந்த இறைவன் கொடுத்த வரம். என்னோட ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்குது, இறைவனெல்லாம் கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? உனது குருவின் வழிகாட்டியின் வழி ஞானத்தை பெற்றுள்ளாய், அதற்காக மந்திர ஜோதிடர்களை மற்ற ஜோதிடர்களை மட்டம் தட்டி பேசுவதும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அவர்களின் வயிற்று பிழைப்புக்காக பரிகார பூஜைகளையும் நவக்கிரக பூஜைகளையும் மூட நம்பிக்கை என்பது சொல்வதற்கு உனக்கு யோக்கியதில்லை. ஏன் எனக்கு யோக்கியதில்லை? எத்தனை பேரை பரிகாரம் சொல்லி ஏமாத்திருக்கிறேன். இங்கே வயிற்று பிழைப்புக்காக ஒருத்தரை ஏமாத்துறதுக்கான இந்த பரிகார பூஜை நீங்கள் செய்கிறீங்க. அந்த பரிகார பூஜை கோஷ்டி நீங்கன்னு தெரியுது. இப்போ ஏன் கேள்வி என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு திருடன் வந்து திருடிட்டான். ஐயோ, அவனுடைய வயிற்று பிழப்புக்காக அவன் திருடிட்டான் விட்டுருங்கன்னு சொல்லி மன்னிச்சு விடுவியா, இல்லை அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பியா? அப்போ உனக்கு தெரியுது நீ ஏமாற்றி மற்றவங்கள வயிற்று பிழப்புக்காக ஏமாத்துற. ஏன் நல்ல ஜோசியத்தை கற்றுக்கிட்டு அதன் வழி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதானே. இந்த இடத்துல விளக்கம் கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. கதற சரி, ஆனால் லாஜிக் இல்லாமல் ஏன் கதற? எந்த இடத்துல நான் சொன்னேன் உனக்கு உன்னோட விதியை நான் மாற்றி தரேனே, ஆனால் நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, பரிகாரம் பண்ணி அதை மாற்றிடுறேன் இதை மாற்றிடுறேன்னு. மாற்றி காட்டுங்கன்னு தானே சொன்னேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு பரிகாரம் பண்ணி நாட்டின் பிரைம் மினிஸ்டராக மாற்றிடுடா, அப்போ நான் ஒத்துக்கிறேன் உன்னோட பரிகார பூஜைன்னு. அப்படி இல்லையா, நீ வயிற்று பிழப்புக்காக பொய்யான பூஜைகளை மக்கள்கிட்ட திணிக்கிற, ஏமாத்துற, ஆன்மீகத்தை கொண்டுட்டு வரன்றதை ஒத்துக்கோ. இதுதான் என்னுடைய வீடியோ, சரிங்களா? அதனால் எந்த இடத்துலையும் மரியாதை கொடுத்தவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்துருக்குறேன். மரியாதை கொடுக்காத எந்த ஒரு டேஷிங்களுக்கும் மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் அடிப்படையில் இல்லை. என் குருவே அப்படி தான் சொல்லுவார், உன்னை மதிச்சவனை மதிச்சா போதும் அப்படின்னு. அவ்வளோதானே, சரிங்களா? இந்த இடத்துல நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி, கிரகம் எங்கே இருக்குது, நீங்கள் கேரளேருந்து ஜேபி போகிறீங்க, கிரகம் மாச்சாப்பில் இருக்குதா, கிரகம் ஜாசீனில் இருக்குதா, கிரகம் சிரம்மானில் இருக்குதா, நீலாயில் இருக்குதா, சுங்காய்பசியில் இருக்குதா அப்படின்றத அந்த நட்சத்திர அமைப்புகளை பார்த்துக்கிறதுக்கு தானே தவிர, இந்த நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்க, இப்போ நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக பலன்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே அது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குதுன்றது தான் விஷயமே தவிர பலனாக நடக்குதுன்றதில் விஷயம் இல்லைங்க, சரிங்களா? இது மற்றவங்களுக்கும் அந்த தனியாக ஒரு கமெண்ட் போட்டு சொன்னது, அந்த அறிவில்லாத ஒரு மனுஷ ஜென்மம்னு சொல்கிறதுக்கு அறிவு புரியவே மாட்டுதுங்க அவனுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னு,
பரிகார பூஜை இல்லைனாக்கா உன்னால் விதியை மாற்ற முடியுமான்னு வந்து திரும்ப என்ன கேட்குறான். இந்த மாதிரி ஒருத்தனுக்கான விளக்கமும். சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.